கங்குவா வந்து 100% புது தியேட்டர்கள் எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்கும். இவ்வளவு கிராண்டியர், இவ்வளவு ஸ்கேலு எல்லாத்தையும் தாண்டி ஒரு மைய புள்ளியா 2 கருத்தை சிவா இந்த படத்தில் வெளிப்படுத்துறாரு. ஒன்று, நான் மறந்து போயிட்டேன் சூர்யா சார் பெர்ஃபார்மன்ஸ் பார்த்துட்டு. அது ஒரு ப்ராமிஸ் பண்ணிட்டா, ப்ராமிஸை வந்து கீப் அப் பண்ணுறதுக்கு ஒரு கேரக்டர் எந்த அளவுக்கு போகும். ஏன்னா கிளைமேக்ஸில் 6 பேக்கில் வருதுன்னு ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. அது ஷெட்யூலில் எந்த டைமில் வரும், எவ்வளோ ப்ரீ ஒர்க் பண்ணால். சரி, இப்போ படத்துல வந்து 2 காலகட்டம் காட்டுறாங்க. எது வந்து மோர் சேலஞ்சா இருந்துச்சு? நம்ம ஒரு உலகத்தை சிவாவோட கற்பனையில தோணதை உருவாக்குறோம். சிவாவோட எழுத்துல வந்து ஒளி புகாத காடு அப்படின்ட்டு எழுதியிருப்பாப்புல. ஸோ அந்த அளவுக்கு டார்க்கா இருக்கணும், டென்ஸா இருக்கணும், டார்க்கா இருக்கணும். இது எல்லாமே அந்த காட்டுக்குள்ளார நம்ம ஃபீல் பண்ணணும். அப்படிங்கும்போது ஆதி நெருப்பே அப்படிங்கிறது இருந்துச்சுன்னா ஆதி நெருப்பேக்கு இங்கிருந்து இங்கே வந்துடும். அடுத்து கேமரா சடன்னு கீழே போகும். அப்போ ஆராத நெருப்பேங்கிற டைமிங் பண்ணுவார். அவர் எடுத்துக்கிட்ட உழைப்பு சாதாரணப்பட்ட உழைப்பு இல்லை. இயற்கை, இறைவன் 2 சேர்ந்த கங்குவா வந்து இந்த ஸ்கேலை சாத்தியப்படுத்துறதுக்கு காரணமாக. குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். வாழ்க்கை ஸ்வீட் அண்ட் சாஃப்டா மாற 777 அறிமுகப்படுத்துகிறது சாஃப்ட் அண்ட் ஸ்பாஞ்சி குலாப் ஜாமுன் இன்ஸ்டன்ட் மிக்ஸ். இப்பொழுது 1 வாங்கினால் 1 இலவசம். 777. நீங்க நிறைய மொமெண்ட்ஸ் ஷேர் பண்ணிருப்பீங்க சூர்யா சார் கூட. நிறைய அன்பான ஆள் அப்படின்வாங்க. ஏதோ ஒரு பர்டிகுலர் மொமெண்ட், இதை நான் வந்து நான் ரொம்ப பெருமையாக நினைக்கிறேன் இவரோட ஒர்க் பண்ண மொமெண்ட் அப்படின்னு எனி ஒரு பர்டிகுலர் மொமெண்ட் சொல்ல முடியுமா வித் சூர்யா சார்? 2 மொமெண்ட் சொல்லலாம். ஆக்சுவலாக என்னென்னா, நான் வந்து ஃபஸ்ட்டு கோவாவில் ஷூட் பண்ணிக்கிட்டு இருந்தோம். நான் அப்போ தான் சூர்யா சார் படம் ஸ்டார்ட் ஆகி சென்னையில் ஃபர்ஸ்ட் ஒரு 5 நாள் பண்ணோம். அப்புறம் கோவா தான் ஸ்ட்ரைட்டாக போனோம். சரி, சூர்யா சார் அவ்வளவு எனக்கு ஹீரோ டிஓகே இதை தவிர இந்த க்ளோஸ் ஆகாத பிகினிங், ரொம்ப பிகினிங் ஸ்டேஜ்னு வைங்களேன். அப்போ என்னுடைய பர்த்டே வந்துச்சு. அப்போ நாங்கள் வந்து ஒரு போட்டில் ஷூட் பண்ணிருக்கோம், ஒரு போட் சீக்வன்ஸ். அப்போ படத்தில் ஏதோ ஒரு போட் ஃபைட்டு அந்த மாதிரி இருக்குது. ஓகே, போட் ஒரு சீன் இருக்குது. போட் ஷூட் பண்ணும்போது ஒரு 12 நைட் எஃபெக்ட் நான் ஷூட் பண்ணிருந்தோம். ஒரு 12 மணிக்கு மேலே என்னோட அசிஸ்டன்ட் டைரக்டர்வங்கெல்லாம் வந்து அப்படியே வந்து கை கொடுத்துட்டு விஷ் பண்ணிட்டு போகிறாங்க. அதை வந்து சாரோட அசிஸ்டன்ட் குமார் சார்னு ஒருத்தர் இருப்பார். அவர் பார்த்துட்டாருன்னு நினைக்கிறேன். பார்த்துட்டார். அவர் என் அசிஸ்டன்ட் தேவா கிட்ட ஏதோ கேட்டார். அப்போ தான் அவங்களுக்கு வந்து என்னோடய பர்த்டேங்க சூர்யா சாருக்கு தெரிஞ்ச வந்தோடனே விஷ் பண்ணார். ரொம்ப இது 2 மணி ஷூட்டிங் முடிஞ்சு அப்புறம் கேக் ஒன்று வெளில போய் கட் பண்ணோம். பட் துரதிருஷ்டவசமாக நீ ஃபோட்டோ எடுக்காமல் விட்டோம், என்ன ரீசன்னாலேயோ எடுக்கல. அடுத்த நாள் ஷூட்டிங்கில் பார்த்தா லன்ச் டைம் ஏதோ ரூம் ஒரு ஹோட்டலில் ஷூட் பண்ணோம். திடீர்னு கூப்பிட்டாரு. போனால் ஒரு பெரிய என்ன சொல்கிறது, ஒரு பேக் நிறைய ஒரு பேக் கொடுத்தாரு. பார்த்தா ஒரு ஷர்ட்டு, பெர்ஃப்யூமுன்னு ஒன்று 5 சட்டை, ஒன்றெல்லாம் இல்லை 5 கொடுத்துட்டு இதை வந்து கோவாவில் வந்து ஒரு குறிப்பிட்ட கடை பேரை சொல்லி இது இங்கே நான் ரெகுலராக வாங்குவேன், ஸோ இங்கே தான் வாங்கினேன். சைஸ் வந்து ஒரு ஏறக்குறைய உங்கள் சைஸ் வாங்கிட்டேன்னு நினைக்கிறேன். ஒரு வேளை சைஸ் ஏதாவது வேணால் ஆல்ட்ரு பண்ணுறதுனா கூட பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தாரு. எனக்கு பயங்கர சந்தோஷமாயிருச்சு. நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஆக்சுவலாக நான் வந்து இது முடிஞ்சிருச்சு, இது ஒரு பயங்கர சர்ப்ரைஸிங். அவர் வாழ்த்து சொல்லிட்டு போயிருந்துருக்கலாம், பிறந்தநாள் அது கையை கொடுத்தா நம்மள ஐயோ சூர்யா சார் வாழ்த்து சொல்லி சந்தோஷம். பட் மேலே நம்மளை வந்து ரொம்ப பிகினிங் ஸ்டேஜ், அது ஒரு 10வது நாள் ஷூட்டிங் என்ன தான். அது இப்போது இதான் 2.5 வருஷம் படம் நடந்துச்சு இல்லையா. இன்னொரு பர்த்டே வந்து தாய்லாண்டில் நாங்கள் ஷூட் பண்ணும்போது வருது. ஓகே, நான் இந்த தடவை வந்து அப்படியே அமைதியாக இருந்துக்கிட்டேன். நம்ம வந்து எதுவுமே சொல்லாமல் அப்படியே இருந்துக்கலான்னா திடீர்னு சார் வந்து அவர் கரெக்டாக பிடிச்சிட்டு என்ன பண்ணார், அங்கே நாங்கள் வந்து ஷங்மைன்னு ஒரு ஊரில் ஷூட் பண்ணோன்னு நினைக்கிறேன். ஷங்மையோ கிராபியோ ஏதோ ஒரு ஊரில் வந்துச்சு. அங்கே வந்து ஒரு 20-25 பேர்த்துக்கு ஏன் பர்த்டேக்கு அவர் ட்ரீட் வச்சார். எனக்கு சார் ரொம்ப கூச்சமாக இருக்குது சார், ஏன் சார் இப்படியெல்லாம் பண்ணுறீங்கன்னு. அங்கே பர்த்டே பேபி வாங்க வாங்க அப்படின்னாரு. சார் கூச்சமாக இருக்குது சார், எனக்கு வேணாம் சார் விட்ருங்க சார்னு. அவர் வந்து இந்த லோக்கல் ப்ரொடக்ஷன் இருப்பாங்களே அவங்ககிட்ட இந்த ஊர்லேயே எந்த ரெஸ்டாரண்ட் நல்லாயிருக்கும் அப்படியெல்லாம் விசாரிச்சு, சீனிக்காக எது இருக்கும், ஒரு ஈவினிங் போகிறோம் ஒரு பீச் சைடு என்ன இருக்கும், இப்படியெல்லாம் கேட்டு ஒரு ரெஸ்டாரண்ட் ரவுண்ட் பண்ணி அங்கே கூட்டிகிட்டு போனால் என் அசிஸ்டன்ஸு, டைரக்ஷன் அசிஸ்டன்ஸு எல்லாம் நிறைய ஒரு 20-25 பேர் இருக்கும். அவளை எனக்கு வந்து வாழ்க்கையிலேயே என்னமோ 2 கேக்கை தாண்டி எதுவும் வெட்டது இல்லையே.
இவ்வளோ பெரிய விஷயத்தை சார் பண்ணிட்டாருன்னு ரொம்ப நெகிழ்வாக இருந்துச்சு. ஆக்சுவலாக நான் வந்து என் அம்மாவுக்கு என் வீட்டில் ஒய்ஃபுக்கெல்லாம் ஃபோன் பண்ணி சொன்னேன். அவங்கெல்லாம் பயங்கர பசங்களுக்கெல்லாம் சொன்னோன்னே பயங்கர எக்ஸைட் ஆகிட்டாங்க. இவ்வளோ பண்ணீங்களா? ஏன்னா வழக்கமாக ஒரு சிம்பிளாக இருக்கிறது போயிட்டு அவர் இவ்வளோலாம் பண்ணிட்டார். எனக்கு ரொம்ப ரொம்ப நெகிழ்வாக இருந்துச்சு. ஆக்சுவலி இப்போ யோசிக்கும் போது கூட எனக்கு அந்த லொக்கேஷன் எல்லாம் மைண்டில் வருது. இதெல்லாம் பண்ணணுமானா பண்ண தேவை கிடையாது. அது வந்து ஆனால் அவர் அதை பண்ணது தான் எனக்கு வந்து எப்படி நான் வாழ்க்கையில் மறப்பேன் அது. கரெக்ட் சார். இப்போது படத்தில் வந்து 2 காலகட்டம் காட்டுறாங்க. ட்ரைலர் டீசர்ல எல்லாமே வந்து ஒன்று வந்து இப்போது நடக்கிற ஒரு 2K காலகட்டமும், இன்னொன்று வந்து 1000 BC அந்த ரேஞ்சில் 2 காட்டுறோம். உங்களோட ஒர்க் படி பார்க்கும்போது எது வந்து மோர் சேலஞ்சாக இருந்துச்சு, ஆர் எது வந்து நாங்கள் ரொம்ப எந்தூசியாஸ்டிக்காக ஒர்க் பண்ணது வந்து எந்த பீரியடை சொல்லுங்கள்? எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கான வாய்ப்பு எந்த மாதிரி எல்லாம் இதில் உருவாக்குறோம் அப்படிங்கிறது ஆங்கிளில் தான் நம்ம வந்து அப்ரோச் பண்ணோம். ஸோ மோஸ்ட் சேலஞ்சிங் பார்ட்னா கங்குவா போர்ஷன் ஷூட் பண்ணது, அது நோ டவுட். அது ஓகே. ஆனால் என்னென்னா அது எக்ஸைட்டிங் ஜேர்னியாக இருந்துச்சு. அது வந்து டஃப்பாக இருந்துச்சு, ரொம்ப சேலஞ்சிங்காக இருந்துச்சு. ஒவ்வொரு நாளுமே ப்ரிடிக்ட் பண்ண முடியாத வெதர் கண்டிஷன் இருக்கும், நம்ம நினைக்காத லைட்டிங் வரும், எல்லாம் இருந்தாலுமே ஒவ்வொரு நாளும் ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்துச்சு. ஒவ்வொரு நாளும் ஈவினிங் ஷூட் முடியும் போது அவ்வளோ சந்தோஷம் நமக்குள்ளே இருந்துச்சு. அது நான் ஒவ்வொரு நாளும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணேன். இப்படி ஒரு ஷாட் நமக்கு அமைஞ்சிருச்சு, இந்த லைட்டிங்கில் நமக்கு ஒரு ஷாட் வந்துச்சு, இந்த ஸ்கை இருக்கும்போது நம்ம இந்த ஷாட் எடுத்துமே. இது மாதிரி ஒரு ஈவினிங் நம்ம ஒரு ஷூட் முடிச்சுட்டு நம்ம ரூமுக்கு ரிட்டர்ன் ஆகும்போது இவ்வளோ மகிழ்ச்சி நான் வேறு எந்த படத்துலையும் நான் அடைஞ்சதில்லை. அது எல்லாமே சிவாவோட எழுத்தில் வந்து ஒளி புகாத காடு அப்படின்ட்டு எழுதியிருப்பாப்புல. ஸோ அந்த அளவுக்கு டார்க்காக இருக்கணும், டென்ஸாக இருக்கணும், டார்க்காக இருக்கணும், அதில் ஒரு மிஸ்ட்ரி இருக்கணும், அதில் வந்து ஒரு த்ரில் இருக்கணும், அடுத்து என்ன நடக்கும், யார் வருவா, இது எல்லாமே அந்த காட்டுக்குள்ளார நம்ம ஃபீல் பண்ணணும். அப்படிங்கும்போது அது வந்து நம்ம ஒரு லைட்டிங்கை நம்ம பிளான் பண்ணுறோம். ஆனால் காட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம ஹில் ஸ்டேஷனில் பண்ணுறோம், கொடைக்கானலில் பண்ணோம், 70 நாள் கிட்ட பண்ணுறோம். எப்போ மழை வரும், எப்போ சன்லைட் வரும், எப்போ க்ளவுடு வரும், எப்போ மூடி, எதுவுமே நம்ம ஜட்ஜ் பண்ண முடியாது. இது டெய்லி ரொட்டீனாக நடக்கிறது தான். பட் நம்ம ஷூட்டாக போகும்போது நம்ம ஏதோ ஒரு லைட்டிங் கண்டிஷனை பேஸ் பண்ணி தான் நம்ம ஷூட் போகிறோம். சாஃப்ட் லைட்டில் பண்ணலாம், ஒரு மாதிரி க்ளவுடியான வெதர் கண்டிஷனில் பண்ணலாம் அப்படின்னு ஃபிக்ஸ் ஆகி நம்ம போகிறோம். சன்லைட் வந்தால் ஒரு அவைலபிள் இருக்கிற இடத்துல நம்ம ஸ்கிம்மர் கிளாத்து அதெல்லாம் வச்சு கட் பண்ணிக்கிறோம், நம்ம இது அம்பர்லா கிளாத்தில் வச்சு கட் பண்ணிக்கிறோம். பட் மேஜர் போர்ஷனாக அந்த ஒரிஜினல் லைட்டிங் இருந்தால் தான் அந்த ஒய்டர் ஃப்ரேமிங்ஸ்லாம் பண்ண முடியும். ஸோ அதுக்கு வந்து ஆக்சுவலாக வந்து நாங்கள் வந்து கொடைக்கானல் பகுதியில் தான் பண்ணோம். அது எல்லாம் என்ன சொல்கிறது, ஒரு தமிழ் கடவுள் முருகனோட அருள் தான் இந்த படத்துக்கு வந்து இவ்வளவு பெரிய ஒரு விஷயத்தை வந்து சாத்தியப்படுத்தி நாங்கள் எல்லாருமே நம்புகிறோம். ஏன்னா நாங்கள் பண்ண தாண்டிக்குடிங்கிற ஊரில் பண்ணோம், அங்கே ஒரு முருகன் கோயில் இருக்குது, அங்கே ப்ரே பண்ணிட்டு தான் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணோம். அது பழனி முருகன் கோயில் வந்து நாங்கள் இன்னொரு லொக்கேஷனில் ஷூட் பண்ணும்போது டெய்லியும் வேண்டுவோம். ஸோ இதுதான் நீங்கள் கேட்டது தான், இயற்கை இறைவன் ரெண்டு சேர்ந்த கங்குவா வந்து இந்த ஸ்கேலை சாத்தியப்படுத்துறதுக்கு காரணமாக இருந்தது. ஓகே. இப்போது படம் வந்து 2 வருஷம் போயிட்டு இருந்துச்சு, ப்ரொடக்ஷனே 2 வருஷம், அந்த ஷூட்டிங்கே 2 வருஷம், 3 இயர்ஸ் ஆயிடுச்சு. ஸோ நீங்கள் படம் ஆரம்பிக்கும் போது ஒரு விதமான டெக்னாலஜி இருந்திருக்கும், அண்ட் போக போக ப்ரொசீட் ஆக வேறு டெக்னாலஜிஸ் வர ஆரம்பிச்சு. இது வந்து அயலான் படத்தப்போ கேள்விப்படும் சார், அவங்க ஸ்டார்ட் பண்ண டைமில் ஒரு டெக்னாலஜி இருந்தது, அதுக்கப்புறம் அது அப்கிரேட் ஆகி படம் முடியும் போது டோட்டலாக புதுசாக ஒரு டெக்னாலஜி வந்துச்சு, அதை அடாப்ட் பண்ணி பண்ணாங்க. ஸோ படம் வந்து 2 வருஷத்துக்கு முன்னாடி ஸ்டார்ட் பண்ணாலும் இன்னைக்கு ட்ரெண்டுக்கு அந்த படம் இருக்குன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ ஆஸ் தட் நம்ம கங்குவாவும் அந்த மாதிரி எடுத்துக்கலாமா? என்னதான் 3 வருஷத்துக்கு முன்னாடி ஸ்டார்ட் பண்ணாலும் இன்னைக்கு நிற்குமா? இல்லை, அயலானை பொறுத்த வரைக்கும் அயலான் வந்து ஒரு என்ன சொல்கிறது, நம்ம வந்து வேற்று கிரகத்துலேருந்து ஏலியன். ஸோ அதை பேஸ் பண்ணி அவங்களுக்கு அது சூப்பர் படம், அது நல்லாயிருக்கும் படம். ஆக்சுவலாக எனக்கு ரொம்ப பிடிச்சது அந்த படம், என்னோட குழந்தைகளுக்கெல்லாம் அந்த படம் ரொம்ப பிடிச்சி, எனக்கு பர்சனலாக பிடிச்சி. ஸோ அதுக்கு வந்து வேறு சில காரணங்கள்னால அந்த படம் வந்து தாமதமாயிருந்தால் கூட எனக்கு அந்த படம் அயலான் வந்து லேட்டாகி எடுத்துச்சோ காலதாமதமாச்சுங்கிற ஃபீல் எனக்கு வரவே இல்லை. அந்த படம் பார்க்கும்போது ரொம்ப அழகாக பண்ணியிருந்தாங்க அந்த படம். கங்குவாவில் வந்து அந்த மாதிரி சிஜி டிமாண்டடாகவோ அல்லது காலம் மாறுனா இந்த கதை மாறுங்கிற மாதிரியான விஷயம் இல்லை. ஆக்சுவலாக மெயின் ஃபேக்டர் என்னென்னா, இது கற்பனை கதை, நம்ம ஒரு உலகத்தை சிவாவோட கற்பனையில் தோணுதை உருவாக்குறோம். நம்ம சிவாவே சொன்ன மாதிரி இப்போ தற்கால கதை படத்தில் 25 மினிட்ஸ் வருது, 2 ஹவர்ஸ் வரப்போகிறது வந்து கங்குவா காலகட்டம் தான். ஸோ அந்த காலகட்டங்கிறது நம்ம உருவாக்கின காலகட்டம் தான். அது எக்யூப்மெண்ட்டு டெக்னாலஜியை நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா, அது வேணால்
நம்ம என்னன்னா அந்த நேரத்துக்கு எது சுப்பீரியரான எக்யூப்மெண்ட்டோ அந்த நேரத்துக்கு எந்த எக்யூப்மெண்ட் இருந்தால் இந்த ஷாட்டை அச்சீவ் பண்ண முடியும் நம்ம நினைக்கிறோமோ அதை நம்ம வந்து பயன்படுத்திக்கிறோம். அது அந்தந்த நேரத்துக்கு தான். இப்போ நம்ம வந்து இன்றைக்கி நம்ம ஒரு ஷூட் பண்ணுறோம், இன்றைக்கி ஒரு எக்யூப்மெண்ட் இந்த சீனுக்கு இது இருந்தால் அச்சீவ் பண்ண முடியும்னு ஒரு எக்யூப்மெண்ட்டை நம்ம வந்து ஹையர் பண்ணுறோம், யூஸ் பண்ணுறோம். ஒரு 10 மாதம் கழித்து ஏதோ ஒரு சீன் எடுக்கிறோம், அப்போ ஏதோ ஒரு எக்யூப்மெண்ட் வந்திருக்கலாம், அதை நம்ம படிக்கிறோம், கேள்விப்படுறோம், இதை படம் பார்க்குறோம், இது எப்படி எடுத்தாங்கன்னு கேள்விப்படும்போது நமக்கு அது தெரிஞ்சிடும், ஏதோ இன்ஃபர்மேஷன் நமக்கு தெரிஞ்சிடும். ஓ அந்த எக்யூப்மெண்ட் நல்லா இருக்குது, அப்போ இந்த சீன் அடாப்ட் பண்ணால் நல்லா இருக்குமான்னு யோசிக்கணும், இப்போ அதை யூஸ் பண்ணுறோம். ஓகே, ஸோ அதுதான் இது எக்யூப்மெண்ட் அப்கிரேட் ஆக நம்ம அந்தந்த சீனுக்கு அதை நம்ம எம்ப்ளாய் பண்ணிக்கலாம். அது ஓகே. ஏன்னா படம் ஆரம்பித்து போனதுக்கப்புறம் மோக்கோபாடுலாம் இப்போ நிறைய பேர் யூஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. இல்லை மொக்காபாட் வந்து நம்ம அப்போ நம்ம ஆரம்பிக்கும் போது ஆக்சுவலாக படம் ஆரம்பிக்கும் போது மொக்காபாட்டெல்லாம் வந்து ட்ரெண்ட் ஆயிடுச்சு. ஆக்சுவலாக நாங்கள் படம் ஆரம்பிக்கும் போதே மொக்காபாட் வந்து ரொபாட்டிகாமோட நம்ம ஷூட் பண்ணுறதுக்கு 2 சீன் பிளான் பண்ணோம். ஓகே, இந்த படத்தில் வந்து ஆதி நெருப்பேன்னு ஒரு பாட்டு இருக்குது, ஃபயர் சாங் இருக்கு இல்லையா, அது பிரேம் ரஷீத் மாஸ்டர். இதில் வந்து ஒரு குறிப்பிட்ட சில மூமெண்ட்டுக்கு வந்து ரொபாட்டிகாம் இருந்தால் அந்த மாதிரியான மூமெண்ட் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது மாஸ்டரோட ஃபீல் அது. ஓகே, அப்போ மாஸ்டர் வந்து ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸான ஒரு ரொம்ப டேலண்டான மாஸ்டர் அவர். இப்போ அவர் வந்து நானும் அவர் டிஸ்கஸ் பண்ணும்போது என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும்போது இப்போ ஜென்ரலாக இப்போ கேமரா இங்கே இருக்குன்னு வைங்களேன், ஒரு டைமில் டக்குன்னு இங்கே வரணும், இப்படி போகணும், இப்படி வரணும், அது ஒரு டைமிங் நம்ம எது வேணாலும் செட் பண்ணலாம், ஃபீட் பண்ணுறது தான். அப்போது பேசும்போது நம்ம மாஸ்டர் என்ன சொன்னார், இதில் ஜிம்மியில் ட்ரை பண்ணலாம், ஜிம்மி ஜிப்லேயே ட்ரை பண்ணலாம். பட் அவர் அதில் ரொம்ப டேலண்ட்டாக என்ன பண்ணாருன்னா ஒரு டைமிங் செட் பண்ணார். 1 2 3 டான்ஸ் மூமெண்ட் சொல்கிற மாதிரி கேமரா இங்கே இருக்கும், ஒரு ஆதி நெருப்பே அப்படிங்கிறது இருந்துச்சுன்னா ஆதி நெருப்பேக்கு இங்கேருந்து இங்கே வந்துடும், ஒரு 1 2 3 4 5 6ன்னு ஒரு டைமிங் கொடுத்து அடுத்து கேமரா சடன்னு கீழே போகும். ஓகே, அப்போ ஆராதனை இருப்பேங்கிற டைமிங் பண்ணுவார். இது மாதிரி ஒரு 6 ஷாட் வந்து என்ன ரொபாட்டிகாமில் என்ன ஃபீல் பண்ண முடியுமோ அது ஜிம்மி ஜிப்பில் எடுத்துருக்கோம், மேனுவலாகவே பண்ணியிருக்கோம். அது பார்த்தீங்கன்னா பாட்டு வரும்போது பார்க்க தான் போகிறீங்க, பிரமாதமாக இருக்குது அந்த ஷாட்டு. ஓகே, அதுக்காக எல்லாரும் இது எடுக்கணுங்கிற இதெல்லாம் இல்லை, அந்த காலகட்டத்துக்கு இப்படி எடுத்தால் நம்ம இந்த ஷாட் அச்சீவ் பண்ண முடியும், ட்ரை பண்ணோம், அதை அச்சீவ் பண்ணோம். அவ்வளோ சூப்பர். சூர்யா சாருக்கு வந்து ஆஃப்டர் கோவிட் கங்குவா தான் ஒரு பெரிய ரிலீஸாக இருக்குது. அண்ட் ஆஃப்டர் அண்ணாத்த சிவா சாருக்கும் அந்த ஒரு விஷயம் டிமாண்ட் பண்ண. ஸோ 2 பேருமே தீயாக கண்டிப்பாக உள்ள படத்துக்குள்ளே வேலை செஞ்சுருப்பாங்க. ஸோ இந்த படம் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் சார் அவங்க 2 பேர்கிட்ட இருந்து? நாங்கள் கங்குவா வந்து கண்டிப்பாக 100% ஆடியன்ஸுக்கு ஒரு புது தியேட்டரிக்கல் எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்கும். ஓகே, ஓகேங்களா. சிவாவோட இது வரைக்கான படங்கள் வந்து அவர் பண்ண 9 படங்களில் 6 படம் பிளாக் பஸ்டர், கமர்ஷியலாக பெரிய வெற்றி படங்கள். அந்த மாதிரியான ஒரு ஸ்டைலில் பண்ண ஒரு டைரக்டர் வந்து தன்னோட ஜானரை மாற்றி புது ஸ்டைலில் ஒரு களமிறங்குறார். அதே தான் சூர்யா சாரை பொறுத்த வரைக்கும் தன்னுடைய 100 1000 மடங்கு உழைப்பு இந்த படத்துக்கு கொடுத்துருக்கு. ஏன்னா ஒரு ஹீரோ வந்து இந்த கங்குவன் கதாபாத்திரத்துக்கு சிவாவோட டிஸ்கிரிப்ஷன் வந்து ஒரு மிகப்பெரிய வீரன், அதே சமயத்தில் மிகப்பெரிய கருணையாளன், அந்த மாதிரி ஒரு கான்செப்டில் வந்து ஒரு 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 நிறைய ஷேட்ஸ் ஆஃப் எமோஷன் இருக்கிற ஒரு கேரக்டர். அது சும்மா ஃபைட் பண்ணுற மாதிரி இதில் அது நிறைய எமோஷன்ஸ் இருக்குது. முக்கியமாக இந்த படத்தில் சொல்கிற 2 முக்கியமான விஷயம், இவ்வளவு கிராண்டியர், இவ்வளவு ஸ்கேலு எல்லாத்தையும் தாண்டி ஒரு மையப்புள்ளியாக 2 கருத்தை சிவா இந்த படத்தில் வெளிப்படுத்துகிறார். ஒன்று ஃபர்கிவ்னஸ், மன்னிப்பு, இன்னொன்று ப்ராமிஸ், வாக்கு. இது 2 வந்து இன்றைக்கி எந்த அளவுக்கு தேவை. ஒருத்தன் வந்து எந்த அளவுக்கு போனாலும் மன்னிப்பானா, எவ்வளோ பெரிய விஷயங்கள் நடந்தாலும் மன்னிச்சிட முடியுமா, ஆனால் மன்னிச்சா எவ்வளவு நல்ல விஷயங்கள் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி இன்றைக்கி இருக்கிற உலகம் வந்து பல சிக்கல்கள், பல போர், சண்டை, சச்சரவுன்னு நெகட்டிவாக நிறைய விஷயங்கள் சூழ்ந்திருக்கிற நேரத்தில் ஒரு மன்னிப்புங்கிற ஒரு விஷயம் நடந்துச்சுன்னா பல மாற்றங்கள் நடக்கும். எவ்வளவு துன்பப்படுத்தினாலும் எவ்வளவு காயப்படுத்தினாலும் ஒருத்தனை நம்ம நினச்சா மன்னிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐடியாவில் ஒரு ட்ராவல் ஆகுது. அதே தான் ஒருத்தன் வந்து ஒரு வாக்கு கொடுத்துட்டான், அதை ஒரு ப்ராமிஸ் பண்ணிட்டான், எந்த எல்லைக்கும் போய் தன்னுடைய ப்ராமிஸை வந்து கீப்பப் பண்ணுறதுக்கு ஒரு கேரக்டர் எந்த எல்லைக்கு போகும் அப்படிங்கிறத வந்து இன்னொரு கோர் ஐடியாவாக சிவா வந்து கங்குவாவில் சொல்கிறார். இந்த விஷயங்களை எமோட் பண்ணி நடித்தது வந்து சூர்யா சார் வந்து அற்புதப்படுத்தியிருக்கார். இன்னொன்று
அவர் இதுக்காக எடுத்துக்கிட்ட உழைப்பு இருக்கு இல்லையா, ஒரு 2.5 years வந்து தன்னோட உடம்பை வந்து அப்படி ஒவ்வொரு ஸ்டேஜாகவும் தன்னுடைய உடம்பை வந்து, ஏன்னா கிளைமேக்ஸில் 6 பேக்கில் வருதுன்னு ஃபிக்ஸ் ஆகியாச்சு. ஓகேங்களா. ஸோ அது ஷெட்யூலில் எந்த டைமில் வரும், எவ்வளோ ப்ரீ ஒர்க் பண்ணால் அந்த 6 பேக்கோடைய ஃபினிஷை வந்து கொண்டு வர முடியும்னு அவர் ஒரு டயட்டீஷியனை வச்சு, ஒரு ட்ரெயினரை வச்சு அவர் எடுத்துக்கிட்ட உழைப்பு சாதாரணப்பட்ட உழைப்பு இல்லை. ஏன்னா இந்த அவரே சொல்கிறாரு, ஒரு 48-49 இயர்ஸில் வந்து நான் திருப்பி 6 பேக் கொண்டு வர்றதுக்கு அவ்வளோ விஷயங்கள் வாரணமாயிரமில் கொண்டு வந்தார், 7ஆம் அறிவில் இப்போ கொண்டு வர்றதுக்கு அவர் என்ன சிரத்தை எடுத்துக்கிட்டாருன்னு அவரே சொல்லியிருக்கார். ஸோ காஸ்டியூம் ஆகட்டும் எல்லாமே அவருக்கு வந்து டஃப்பு தான் இந்த இதில் வந்து. ஸோ இந்த கதாபாத்திரம் வந்து கங்குவன் அப்படிங்கிற ஒரு கதாபாத்திரம் வந்து சூர்யா சார் வந்து அந்த கங்குவான அவரை நடித்து இந்த படத்தை வந்து ஒரு மிகப்பெரிய உயரத்துக்கு அவர் தான் கொண்டு போயிருக்கார். நான் மிரண்டு போயிட்டேன் சூர்யா சார் பெர்ஃபார்மன்ஸ் பார்த்துட்டு. ஆக்சுவலாக நம்ம அப்சர்வ் பண்ணால் கூட ஒரு ஆர்டராக பார்க்கும்போது சின்ன சின்ன ரியாக்ஷனில் ஆரம்பித்து எக்ஸ்ட்ரீம் எமோஷன் வரைக்கும் அவ்வளோ அழகாக வந்து படத்தில் வந்து அவருடைய நடிப்பாற்றலை வெளிப்படுத்தியிருக்காரு. சிவாவோட கேரியரில் ஆகட்டும், சூர்யா சார் கேரியரில் ஆகட்டும், கங்குவா தான் ஒரு மாபெரும் வசூல் சாதனை பண்ணோம், ஒரு மிகப்பெரிய பேரை வந்து தமிழ் மக்கள்கிட்ட எடுத்து கொடுக்கும், இந்திய மக்கள்கிட்ட எடுத்து கொடுக்கும். எல்லாரும் இந்த படம் பார்த்ததுக்கப்புறமா நம்ம பசங்க வந்து இப்படி ஒரு படத்தை பண்ணிட்டாங்களே அப்படின்னு பெருமைப்படுற மாதிரி ஒரு படமாக கண்டிப்பாக இருக்கும். சூப்பர். குறைந்த விலை நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். வாழ்க்கை ஸ்வீட் அண்ட் சாஃப்டா மாற 777 அறிமுகப்படுத்துகிறது சாஃப்ட் அண்ட் ஸ்பாஞ்சி குலாப் ஜாமுன் இன்ஸ்டன்ட் மிக்ஸ். இப்பொழுது ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம். 777.